மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் வியாழக்கிழமை 15ஆம் தேதி ஜூலை மாதம். தொகுதி 11 பாடம் 2 இனவெழுத்துக்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் இனவெழுத்து சொற்களை சரியாக வாசிப்பீர்கள். இனவெழுத்து சொற்கள் கொண்ட பாடலை வாசிப்பீர்கள். இனவெழுத்து சொற்களை எழுதுவீர்கள். மாணவர்களே, கடந்த பாடத்தில் இனவெழுத்துக்களை அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் இனவெழுத்துக்களை வாசிப்போம். இங் க இங்க, இஞ்ச் ச இஞ்ச, இன் ட இந்த, இன் த இந்த, இம் ப இம்ப, இன் ர இன்ற, இங்க இஞ்ச இந்த இந்த இம்ப இன்ற. இனவெழுத்துக்கள் வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாகும். கடந்த பாடத்தில் ஆசிரியை உங்களுக்கு இது தொடர்பாக தெளிவாக விளக்கிவிட்டேன். மீண்டும் அவ்வெழுத்துக்களை சரியான உச்சரிப்புடன் ஒலிப்போம். இங் க இங்க, இஞ்ச் ச இஞ்ச, இன் ட இந்த, இன் த இந்த, இம் ப இம்ப, இன் ர இன்ற. மாணவர்களே, இன்றைய பாடம் பாடநூல் பக்கம் 65. பாடலை பாடி மகிழ்க. மாணவர்கள், இன்றைய பாடப்பகுதியில் கொடுத்துள்ள இந்த பாடலை நீங்கள் சரியாக வாசிக்க வேண்டும். இந்த பாடலில் உள்ள இனவெழுத்து சொற்களை சரியாக வாசிக்க வேண்டும். பாருங்கள் மாணவர்களே, இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் வாசிப்போம். அந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொற்களையும் வாசிப்போம். பாடப்பகுதியில் உள்ள பாடலின் முதல் கண்ணி. குகையில் மனிதன் தஞ்சம், குகையில் மனிதன் தஞ்சம், கோடையில் தண்ணீர் பஞ்சம், கோடையில் தண்ணீர் பஞ்சம், கோமகள் சடையில் குஞ்சம், கோமகள் சடையில் குஞ்சம், கூடத்தில் உறங்க மஞ்சம், கூடத்தில் உறங்க மஞ்சம். மாணவர்களே, இந்த பாட பகுதியில் உள்ள இந்த பாடலின் முதல் கண்ணியில் இனவெழுத்து சொற்கள் இருக்கின்றன. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இனவெழுத்துக்கள் சிவப்பு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக முதல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் தஞ்சம், தஞ்சம். இரண்டாவது பஞ்சம், மூன்றாவது குஞ்சம், நான்காவது மஞ்சம். மாணவர்களே, பாடலில் உள்ள அடுத்த கண்ணியை வாசிப்போம். தங்கை வாங்கினால் பண்டம், தங்கை வாங்கினால் பண்டம், தவறு செய்தால் தண்டம், தவறு செய்தால் தண்டம், கரும்பு வெட்டினால் துண்டம், கரும்பு வெட்டினால் துண்டம், கிழக்கில் ஆசியா கண்டம், கிழக்கில் ஆசியா கண்டம். இந்த பாடல் வரிகளில் உள்ள இனவெழுத்து சொற்கள் பண்டம், தண்டம், துண்டம், கண்டம். மாணவர்களே, பாடலில் உள்ள மூன்றாவது கண்ணி. பாடலின் இனிமை சந்தம், பாடலின் இனிமை சந்தம், பூக்களின் காலம் வசந்தம், பூக்களின் காலம் வசந்தம்,
புத்தகமே நமக்குச் சொந்தம், புத்தகமே நமக்குச் சொந்தம், பொன்னே யானையின் தந்தம், பொன்னே யானையின் தந்தம். இந்த பாடல் வரிகளில் உள்ள இனவெழுத்துச் சொற்கள் சந்தம், வசந்தம், சொந்தம், தந்தம். மாணவர்களே, சற்று முன்பு நாம் வாசித்த பாடப்பகுதியில் உள்ள பாடல் வரிகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அந்த பாடல் வரியில் வந்துள்ள இனவெழுத்து சொற்களையும் வாசிப்போம். முதல் வரி குகையில் மனிதன் தஞ்சம், குகையில் மனிதன் தஞ்சம். இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. இந்த மனிதன் குகையில் தஞ்சம் புகுந்திருக்கிறார், அதாவது பாதுகாப்பாக அந்த இடத்தில் தங்கி இருக்கிறார். ஆக இந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் தஞ்சம், த இன் ச இம், தஞ்சம். இரண்டாவது கோடையில் தண்ணீர் பஞ்சம், கோடையில் தண்ணீர் பஞ்சம். கோடை என்பது வெயில் காலம், வெயில் காலங்களில் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் என்றால் தண்ணீர் பற்றாக்குறை. பஞ்சம் என்பது தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஆகியவற்றை நாம் பஞ்சம் என்று சொல்வோம். ஆக இந்த படத்தை பாருங்கள். கோடையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதால் மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. ஆக இந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் பஞ்சம், ப இஞ்ச் ச கிம், பஞ்சம். அடுத்ததாக கோமகள் சடையில் குஞ்சம், கோமகள் சடையில் குஞ்சம். குஞ்சம் என்பது என்ன மாணவர்களே? இந்த சிறுமியை பாருங்கள். இந்த சிறுமி தன்னுடைய சடையில் குஞ்சம் அணிந்திருக்கின்றாள். ஆக குஞ்சம் என்பது இதுதான். மாணவர்களே, இந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் குஞ்சம், குஞ்சம், கு இஞ்ச் ச இம், குஞ்சம், குஞ்சம். கோமகள் சடையில் குஞ்சம் அணிந்திருக்கிறாள். அடுத்ததாக இது என்ன படம் மாணவர்களே? இது மஞ்சம், கூடத்தில் உறங்க மஞ்சம். இது மஞ்சம் என்பது கட்டில் அல்லது மெத்தையை மஞ்சம் என்று சொல்வார்கள். ஆக இந்த வரியில் உள்ள இனவெழுத்து சொல் மஞ்சம், ம இஞ்ச் ச இம், மஞ்சம். கூடத்தில் உறங்க மஞ்சம், குஞ்சம், மஞ்சம். அடுத்ததாக தங்கை வாங்கினால் பண்டம், தங்கை வாங்கினால் பண்டம். பண்டம் என்பது என்ன? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உள்ள சிறுமி என்ன வாங்கி கொண்டிருக்கிறாள்? அவள் தின்பண்டம் வாங்கி கொண்டிருக்கிறாள். ஆக பண்டம் என்பது பலகாரம். இந்த வாக்கியத்தில் உள்ள இனவெழுத்து சொல் பண்டம், பண்டம், ப இன் ட இம், பண்டம். தங்கை வாங்கினால் பண்டம், தங்கை தின்பண்டம் வாங்கினாள். அடுத்ததாக தவறு செய்தால் தண்டம், தவறு செய்தால் தண்டம். இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. இந்த படத்தில் தவறு செய்த மாணவனுக்கு அம்மா தண்டனை கொடுக்கிறார். தண்டம் என்பது தண்டனை. இந்த வாக்கியத்தில் உள்ள இனவெழுத்து சொல் தண்டம், த இன் ட இம், தண்டம், ப இன் ட இம், பண்டம். கரும்பு வெட்டினால் துண்டம், கரும்பு வெட்டினால் துண்டம். துண்டம் என்பது என்ன மாணவர்களே? இந்த படத்தை பாருங்கள். ஒரு நீண்ட கரும்பு துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக துண்டம் என்பது துண்டுகள், துண்டு, அதாவது ஒரு பொருளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைப்பதை நாம் துண்டம் என்று சொல்வோம். ஆக துண்டம், து இன் ட இம், துண்டம். இந்த வரியில் உள்ள இனவெழுத்து சொல் துண்டம். அடுத்ததாக கிழக்கில் ஆசியா கண்டம், கிழக்கில் ஆசியா கண்டம். கண்டம் என்பது என்ன மாணவர்களே? இதுதான் கண்டம். உலக வரைபடத்தில் இதுதான்
ஆசியா கண்டம். இதனைத்தான் கண்டம் என்று சொல்வார்கள். ஆக இந்த வாக்கியத்தில் உள்ள இனவெழுத்துச் சொல் கண்டம். க இன் ட இம் கண்டம். துண்டம் கண்டம். அடுத்ததாக பாடலின் இனிமை சந்தம். பாடலின் இனிமை சந்தம். சந்தம் என்பது என்ன மாணவர்களே? சந்தம் என்பது ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரே ஓசையுடைய இறுதி சொற்களாகும். இங்கே பார்த்தீர்கள் என்றால் பட்டு, லட்டு, தட்டு, கட்டு, எட்டு. இதுதான் சந்தம். சரி மாணவர்களே, பாடலில் ஒரே மாதிரியான ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொல்லைத்தான் சந்தம் என்று கூறுவார்கள். ஆக இந்த பாடலில் உள்ள இனவெழுத்துச் சொல் சந்தம். ச இன் த இம் சந்தம். அடுத்ததாக பூக்களின் காலம் வசந்தம். பூக்களின் காலம் வசந்தம். வசந்தம் என்றால் என்ன மாணவர்களே? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பூக்கள் அழகாக பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக பூக்களின் காலம் வசந்தம் என்றால் வசந்த காலங்களில் தான் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்கும். ஆக இந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் வசந்தம். வ ச இன் த இம் வசந்தம். சந்தம் வசந்தம். அடுத்ததாக புத்தகமே நமக்கு சொந்தம். புத்தகமே நமக்கு சொந்தம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் மாணவி ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆக சொந்தம் என்பது உறவு என்று அர்த்தம் மாணவர்களே. ஆக புத்தகம் நமக்கு உறவை போன்றது. நாம் அதிகமான புத்தகங்களை வாசித்தால் நாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். ஆக இந்த பாடல் வரியில் உள்ள இனவெழுத்து சொல் சொந்தம். சொ இன் த இம் சொந்தம். அடுத்ததாக பொன்னே யானையின் தந்தம். பொன்னே யானையின் தந்தம். தந்தம் என்றால் என்ன மாணவர்களே? இந்த யானையில் உள்ள இந்த பகுதியை பாருங்கள். இதுதான் மாணவர்களே தந்தம். இந்த யானையின் தந்தம் மிகவும் விலை உயர்ந்தது. அது பொன்னை போன்றது, தங்கத்தை போன்றது என்று கூறுவார்கள். ஆக இந்த வரியில் உள்ள இனவெழுத்து சொல் தந்தம். த இன் த இம் தந்தம். தந்தம். மாணவர்களே, இன்று நீங்கள் வாசித்த அந்த பாடல் வரிகளில் உள்ள இனவெழுத்து சொற்களை மீண்டும் வாசிப்போம். தஞ்சம், குஞ்சம், பண்டம், பஞ்சம், மஞ்சம், தண்டம், துண்டம், சந்தம், சொந்தம், கண்டம், வசந்தம், தந்தம். மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி 1. இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய பயிற்சி நூல், அதாவது நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். இன்றைய பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடல், இந்த பாடப்பகுதியில் உள்ள பாடலாகும். இந்த பாடலை நீங்கள் எழுத வேண்டும். ஆக வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள். பிறகு தலைப்பு இனவெழுத்து பாடல் என்று எழுத வேண்டும். அதன் பிறகு இங்கே உள்ள பாடல் வரிகளை பார்த்து பிழை இல்லாமல் இங்கே எழுத வேண்டும். ஆசிரியர் உங்களுக்கு உதாரணத்தை காட்டுகிறேன். ஆக மாணவர்கள் இவ்வாறு பாடலில் உள்ள முதல் கண்ணியை கோடு விடாமல் எழுத வேண்டும். இவ்வாறு சரியாக எழுத வேண்டும். அதன் பிறகு ஒரு கோடு அல்லது 2 கோடு இடைவெளி விட்டு அடுத்த 4 வரிகளை நீங்கள் எழுத வேண்டும். அதே போன்று பாடலை முழுமையாக எழுதி முடிக்க வேண்டும். ஆசிரியர் உங்களுக்கு இங்கே 2 கண்ணிகளை எழுதி காட்டியிருக்கின்றேன். நீங்கள் பாடலை முழுமையாக எழுதிவிட வேண்டும். மாணவர்கள் இந்த பாடலை பிழை இல்லாமல் பார்த்து சரியாக எழுத வேண்டும். கையெழுத்து தெளிவாகவும் வடிவமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும்.
மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சி. இந்த பயிற்சியும் நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்ய வேண்டும். மாணவர்கள் சற்று முன்பு பாடலை எழுதினீர்கள். அந்த பாடலில் உள்ள இனவெழுத்து சொற்களை நீங்கள் வரிசைப்படுத்தி இவ்வாறு எழுத வேண்டும். சற்று முன்பு பாடல் வரிகளை வாசித்தோம். பிறகு பாடலில் உள்ள இனவெழுத்து சொற்களையும் வாசித்தோம். ஆக மாணவர்கள் அந்த பாடல் வரிகளில் உள்ள இனவெழுத்து சொற்களை இவ்வாறு எழுத வேண்டும். மாணவருடைய கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் வடிவமாகவும் இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய படத்தில் இனவெழுத்துக்களை நினைவு கூர்ந்து கூறினீர்கள். இனவெழுத்து சொற்களை வாசித்தீர்கள். இனவெழுத்து சொற்கள் கொண்ட பாடல் வரிகளையும் வாசித்தீர்கள். ஆக மாணவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியை செய்து முடித்து விடுங்கள். சரியா மாணவர்களே? மீண்டும் சந்திப்போம். நன்றி.